பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். பள்ளிக்குள் இருக்கும் மரங்களை அனுமதி இல்லாமல் வெட்டிய தலைமை ஆசிரியர் துணிச்சல் செயல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த நாயக்கனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் எந்த அனுமதியும் இல்லாமல் பள்ளிக்குள் இருக்கும் மரங்களை தலைமை ஆசிரியர் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு மரங்களை வெட்டி தனி அறையில் பதுக்கி சம்பவம். எதிர்ப்பு தெரிவிக்கும் ஊர் பொதுமக்கள் இச்சம்பவம் குறித்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்படுகிறது. எந்த அனுமதியும் பெறாமல் மரத்தை வெட்டிய தலைமை ஆசிரியை கண்டித்து ஊர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் குற்றாலம் தேசிய மாணவர் சங்கத்தில் வைத்து மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் ராம்மோகன் தலைமை வகித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவரும் நெல்லை பாராளுமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் ராபர்ட் ஃப்ரூஸ் கையெழுத்து இயக்கத்தினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அக்கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வாக்கு திருட்டை என்பதை ஆதாரபூர்வமாக, இன்னும் சொல்ல போனால் தேர்தல் ஆணையத்தினுடைய தரவுகளின் அடிப்படையிலும் விஞ்ஞானபூர்வமாகவும் மிக தெளிவாக ஆராய்ந்து தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து எத்தகைய பொய்களை, புரட்டுகளை, ஜனநாயக விரோத செயல்களை செய்துள்ளது என்பதை ஆதாரபூர்வமாக இன்றைய தினம் வெளிக்கொணர்ந்துள்ளார்கள். குறிப்பாக பீகாரில் மட்டும் 65 லட்சம் போலி வாக்குகளை இந்த தேர்தல் ஆணையம் செய்திருப்பதையும், கர்நாடகம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலும் அதே முறையை கையாண்டு பாரதிய ஜனதா மாநிலத்திலும் மத்தியிலும் ஆட்சிக்கு வருவதற்கு முழு உதவியையும் தேர்தல் ஆணையம் செய்திருப்பதை இன்றைய தினம் நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாக வெளிக்கொணர்ந்திருக்கின்றார்கள். அதன் முதற்கட்டமாக இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸ் தெரிவித்தது. அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும், குறிப்பாக சென்னையில் மாநில தலைவர் செல்வப்பிறந்தை அவர்களுடைய தலைமையில் மிக பிரமாண்டமான மெழுகுவர்த்தி ஊர்வலத்தை நடத்தினார்கள். அதன் பிறகு அனைத்து மாநிலங்களிலும் ஒரு மாநில மாநாடு, ஓட் சோரி, வாக்கு திருட்டு என்ற எதிர்ப்பாக ஒரு மாநாட்டை நடத்த சொன்னார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் தலைவர் செல்வப்பிறந்தை அவருடைய தலைமையில் நெல்லை மாநகரில் வரலாறு காணாத மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி தேர்தல் ஆணையத்திற்கும் நம்முடைய மத்திய அரசுக்கும் எதிராக அதை நாம் பதிவு செய்தோம். அதைத் தொடர்ந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நமக்கு கையெழுத்து இயக்கம் ஒன்றை நடத்துவதற்காக சொன்னார்கள். அதன் அடிப்படையில் நாம் இன்றைய தினம் இந்தியா முழுவதும் கையெழுத்து இயக்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ராகுல் காந்தி மிக தெளிவாக எந்தெந்த மாநிலங்களில் ஆதாரபூர்வமாக வாக்குச்சீட்டு நடைபெறுகிறதோ அதை எடுத்து கூறியிருக்கிறார்கள். தமிழகத்தில் நடைபெறுவதற்கு முயற்சிப்பார்கள் என்று சொன்னாரே தவிர தமிழகத்தில் நடைபெற்றதாக இன்னும் ஆதாரபூர்வமாக சொல்லவில்லை. எனவே நயினா நாகேந்திரன் சொல்வதற்கும் ராகுல் காந்தியினுடைய அறிவிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது எதற்காக அதை சொன்னார் என்பது தெரியும். தென் மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் எழுச்சியை பத்திரிகை நண்பர்கள் நெல்லையிலே பார்த்தீர்கள். இது ஆதாரபூர்வமான வந்து நானாக எழுச்சி பெற்றிருக்கேன் என்று சொல்வதை விட இரவேதான் நிறைய நன்றி கூட்டம். திருநெல்வேலியில் இதுவரையிலும் ஒரு மாநில மாநாடு 70,000த்திற்கு மேற்பட்ட மக்களை கொண்டு ஒரு மாநாடு இதுவரை நடக்கவில்லை. அப்படி கூடியிருக்கிறார் என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது? மற்ற மாவட்டங்களிலும் வந்தார்கள், ஆனால் தென் மாவட்டங்களில் தான் அதிகமாக வந்தார்கள்.
அதன் மூலம் தென் மாவட்டத்தில் காங்கிரஸ் வளர்ச்சி பெற்றிருக்கின்றதை நீங்களே கண்கூடாக பார்த்து விட்டீர்கள். இல்ல அவரை கூப்பிட்டு அவர் வருவார். நான் தான் கூப்பிட்டு அவர் வருவார். அவர் வேற இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு, முடிச்சுட்டு வருவார், எங்களோட ஜாயின் பண்ணுவார். நானே அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்கேன். அதனால அப்படியோட எந்த டிஸ்பியூட்டும் பத்திரிகைக்காரங்க ஒன்று கிரியேட் பண்ணாண்டா இல்ல நாங்க இல்ல நானே அவரை மாவட்ட தலைவருக்கு அழைப்பு கொடுத்து அவர் வந்து ஜாயின் பண்ணுவார் சொல்லியிருக்காரு. எப்படிவா தொகுதி அதிகமாக கண்டிப்பா கேட்பாங்க. அது அகில இந்திய காங்கிரஸ் தான் முடிவு செய்யும். உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ்ல அங்கிருந்து ஒரு அறிவிப்புகள் கொடுப்பார்கள், அங்கிருந்து சில விவரங்களை மாநில தலைவர்கள் கொடுப்பார்கள். அவர் அதன் அடிப்படையில் அவருடைய பேச்சுவார்த்தை நடைபெறவே தவிர நானோ மற்றவர்களோ சொல்வது தனிப்பட்ட கருத்தை சொல்லலாமே தவிர கட்சி கருத்தாக எதுவும் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் மற்றும் ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள வடக்கநத்தல் பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் ஓரணியில் தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்கும் பொதுக்கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான உதயசூரியன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கட்சியின் செய்தி தொடர்பு இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா கலந்து கொண்டு திமுக ஆட்சியில் செய்து வருகிற சாதனைகளை பட்டியலிட்டு பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார். சங்கராபுரம் தொகுதி பொறுப்பாளர் அன்பழகன், மாநில மகளிர் அணி துணை செயலாளர் அங்கையர் கண்ணி, உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன், சின்னசேலம் ஒன்றிய குழு துணைத் தலைவர் அன்பு மணிமாறன், மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் இளைஞர் அணி, தொண்டர் அணி, அனைத்து பிரிவு பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக விஜய் ஸ்டீபன். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இன்று குறை தீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு மனு கொடுக்க வந்திருந்த சமூக ஆர்வலர் என்பவர் திடீரென செல்போன் டவர் மீது ஏறியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் செல்போன் டவர் மீது ஏறி சமூக ஆர்வலரை பத்திரமாக தரையிறக்கினர். தொடர்ந்து காவல்துறை அவரிடம் விசாரணை மேற்கொண்டபோது உத்தமபாளையம் மற்றும் பண்ணைபுரம் அருகே உள்ள கோடாங்கிப்பட்டி சர்வே எண் 639/23 ஏக்கர் 19 சென்ட் ஆக்கிரமிப்பு செய்துள்ள நபர்களுக்கு எந்தவித ஆவணமும் இல்லாமல் மார்க்கையின் கோட்டை மின்சார வாரியம் மின் இணைப்பு வழங்கியுள்ளது. இது சம்பந்தமாக உத்தமபாளையம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உரிமையாளருக்கு தீர்ப்பும் அமைந்துள்ளது. இது சம்பந்தமாக பலமுறை புகார் அளித்தும் எந்தவித பலனும் கிடைக்கவில்லை. தொடர்ந்து நான் ஒரு மாற்றுத்திறனாளி, என்னை கடும் சிரமத்திற்கு ஆளாக்கி வருகின்றார்கள் என்று தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவும் அளிக்கப்பட்டது. செல்போன் டவர் மீது ஏறிய சம்பவம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பழனியில் மீனவர் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் முறைகேடு நடைபெறுவதாக கூறி மீனவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பழனி அருகே கோதமங்கலம், வையாபுரி குளம், புதுக்குளம் உள்ளிட்ட குளங்களில் சுமார் 2700 மீனவர்கள் மீனவர் கூட்டுறவு சொசைட்டி மூலம் பதிவு செய்யப்பட்டு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மீனவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் பதிவு செய்து எந்த குளத்தை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த குளத்திற்கு அனுமதி வழங்குவதற்கான டோக்கனை மீனவர் கூட்டுறவு சங்கத்தினர் வழங்கப்பட வேண்டிய நிலையில் மீனவர் கூட்டுறவு சொசைட்டி அதிகாரிகள் தங்களுக்கு தேவைப்பட்ட நபர்களுக்கு மட்டும் கேட்கும் குளத்தில் மீன்பிடிக்க அனுமதி தருவதாகவும் இதனால் 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன் அதிகம் வரத்து இல்லாத பகுதியில் மீன்பிடிக்க அனுமதி கொடுக்கும் அதிகாரிகளை கண்டித்து இன்று மீனவர் கூட்டுறவு சொசைட்டி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக உயர் அதிகாரிகள் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையென்றால் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர். திண்டிவனம் அருகே 5 கிலோ கஞ்சா கடத்திய 6 நபர்கள் கைது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுகா வெள்ளிமேடு பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகே ரோசனை காவல் நிலைய ஆய்வாளர் தரணேஸ்வரி, உதவி ஆய்வாளர் சண்முகம், முரளி மற்றும் காவலர்கள் வாகன தணிக்கையில் இருந்தபோது அவ்வழியாக வந்து இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது வாகனத்தில் 5 கிலோ எடை கொண்ட கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரிய வந்தது. கஞ்சா கடத்தி வந்த வந்தவாசி தாலுகா காட்டேரி சேர்ந்த கவியரசு, சரத்பாபு, சதீஷ், விழுப்புரத்தைச் சேர்ந்த ரகுபதி, வெள்ளிமேடு பேட்டைச் சேர்ந்த குபேந்திரன், திண்டிவனம் கீழ்மலையனூர் சேர்ந்த டிராவிட் ஆகிய 6 நபர்களை போலீசார் கைது செய்து வெள்ளிமேடு பேட்டை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். துரிதமாக செயல்பட்டு கஞ்சா கடத்தியவர்களை கைது செய்த போலீசாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் பாராட்டினார். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். இலவச கண் சிகிச்சை முகாம்
ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு 23வது வார்டு பெரிய தண்டுக்காரன் தெரு பஜனை கோயில் வளாகத்தில் டெராடட் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிநவீன கருவிகள் கொண்டு கண்ணில் நீரழுத்தம், கிட்ட பார்வை, தூர பார்வை, தொடர்ச்சியான தலைவலி, கண்ணில் நீர் வடிதல், ஒற்றை தலைவலி போன்ற பல்வேறு பிரச்சினைகளுக்கு பரிசோதனை செய்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகரமன்ற உறுப்பினர் காமாட்சி பாக்கியராஜ் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜேஎல் ஈஸ்வரப்பன் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் புரட்டாசி மாதம் மகாளய அமாவாசை ஊஞ்சல் உற்சவம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் புரட்டாசி மகாளய அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதிகாலை மூலவருக்கு மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். உற்சவர் அங்காளம்மன் அங்காள பரமேஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இரவு 10:30 உற்சவ அம்மன் வடக்கு வாசல் வழியாக ஊஞ்சல் மண்டபத்திற்கு கொண்டு வரப்பட்டு ஊஞ்சல் மேடையில் அமர வைத்து பாரம்பரிய தாலாட்டு பாடல் பாடி தீப ஆராதனை காண்பித்தனர். எதிரில் இருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தேங்காயில் தீபம் ஏந்தி அங்காளம்மனை தரிசனம் செய்தனர். 600 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சி ஏற்பாட்டினை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் அறங்காவலர் குழு ஏற்பாடு செய்திருந்தது. 75வது பெரியார் புலிகள் வனச்சரக தினத்தை முன்னிட்டு ஜீப்பில் ஊர்வலமாக வந்த கேரள வனத்துறையினர் வரக்கூடாது என ஆர்ப்பாட்டம் செய்த தமிழக விவசாயிகள். கேரளாவில் அமைந்துள்ள பெரியார் புலிகள் சரணாலயத்தின் 75வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு தமிழக எல்லையில் உள்ள குமுளியிலிருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட ஜீப்புகளில் கேரள வனத்துறையினர் தமிழகத்தில் உள்ள தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள மேகமலை மணலூர் பகுதிக்கு லோயர் கேம்ப், கூடலூர், கம்பம் வழியாக ஊர்வலமாக வந்தனர். அவர்கள் வரும் வழியில் கம்பம் பைபாஸ் சாலை துவங்கும் இடத்தில் தமிழக விவசாயிகள் மற்றும் மேற்பட்டோர் வாகனத்தை வழிமறித்து தடுக்க முயற்சி செய்தனர். ஆனால் அவர்களை தமிழக காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் சாலையின் ஓரத்தில் நின்ற தமிழக விவசாயிகள் கேரள வனத்துறையினர் தமிழகத்துக்குள் வரக்கூடாது என கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் ஆர்ப்பாட்டம் செய்தவர்களை காவல்துறையினர் சமாதானம் செய்து திருப்பி அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மகாலய அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வந்த பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா அணைப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவில் புனித ஸ்தலத்தில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த காவல்துறையினரின் அறிவுரையை மதிக்காமல் வாகனங்களை இயக்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி கடும் சிரமத்துக்கு உள்ளாகியதுடன் கோவிலுக்கு சென்று நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டது. கிழவம்பூண்டி ஸ்ரீ முனீஸ்வரன் மற்றும் அம்மச்சர் அம்மன் கோவிலில் 48ஆம் நாள் மண்டல பூஜை. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுகா கிழவம்பூண்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முனீஸ்வரன் ஸ்ரீ அம்மச்சர் அம்மன் கோவில் கடந்த ஆகஸ்ட் 4/8/2025 தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் இன்று 48ஆம் நாள் மண்டல பூஜை நிறைவு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் காலை முதல் பெண்கள் பொங்கல் கூடை எடுத்து வந்து கோவிலில் பொங்கலிட்டனர். தொடர்ந்து யாகசாலை அமைத்து கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், பூர்ணாகுதி ஹோமம் நடைபெற்று மேளதாளம் முழங்க கலசம் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து முனீஸ்வரன் மற்றும் அம்மச்சர் அம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டது. சாமிக்கு சிறப்பு படையல் வைத்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் அக்டோபர் 5ஆம் தேதி மதுரையில் இளைஞர்கள் எழுச்சி தென்மண்டல மாநாடு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்காசி மாவட்டத்தின் அவசர செயற்குழு கடையநல்லூர் தௌஹீத் நகர் கிளை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் அப்துல் சலாம் தலைமையில் மாவட்ட செயலாளர் ஜலாலுதீன், பொருளாளர் அன்வர் சாதிக், துணை செயலாளர்கள் ஹாஜா மைதீன், பீர் மைதீன், சையத் அலி, அப்துல் ஃபாசித், முகமது அலி பிலால் மற்றும் மருத்துவ அணி அப்துல்லாஹி, மாணவர் அணி ரஃபிக் ராஜா, வர்த்தக அணி இனாமுல் ஹக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தேனி முல்லை பெரியாற்றின் கரையில் மகாலய அமாவாசை தர்ப்பண வழிபாடு. தேனி மகாலய அமாவாசையை முன்னிட்டு தேனி வீரபாண்டி முல்லை பெரியாற்றின் கரையில் ஏராளமானோர் வந்திருந்து தங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். ஒவ்வொரு தமிழ் மாதமும் வளர்பிறை தேய்பிறைகளை கணக்கிட்டு 30 திதிகள் கடைபிடிக்கப்படுகின்றன.
இதில் அமாவாசை திதியின் போது முன்னோர்களாகிய பித்ருகளுக்கு தர்ப்பணம் அளித்து வழிபடுவது வழக்கம். புரட்டாசியில் வரும் அமாவாசை மகாலய அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. மற்ற அமாவாசைகளை விட இது சிறப்பு பெற்ற திதி என்பது ஐதீகம். இந்நாளில் தாய் தந்தை வழி முன்னோர்களுக்கு மட்டுமல்லாது நண்பர்கள், ஆசிரியர்கள் என்ற இரத்த உறவு கடந்த பழக்க வழக்கத்தில் இருந்தவர்களுக்கும் இந்நாளில் தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். இதன்படி இன்று மகாலய அமாவாசையை முன்னிட்டு தேனி வீரபாண்டி முல்லை பெரியாற்றின் கரையில் ஏராளமானோர் வந்திருந்து தங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். அமாவாசை முன்னிட்டு அம்மச்சார் அம்மன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா குறிஞ்சிப்பை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அம்மச்சார் அம்மன் திருக்கோவிலில் மாதந்தோறும் அமாவாசை தினத்தன்று சிறப்பு பூஜை நடைபெற்று வரும் நிலையில் புரட்டாசி மாத அமாவாசை முன்னிட்டு அதிகாலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மாலை சிறப்பு பூஜைகள் ஏற்பாடு செய்து அம்மனுக்கு பல மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. திருக்கோவிலில் நவராத்திரி கொலு வைக்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் பாடல் பாடி வழிபட்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் அம்மச்சாரம்மையுடைய கிராமத்திலே பன்னிடுங்காலமாக எழுந்தருள்வாளிக்கின்ற அம்மச்சாரம்மை வேண்டிய வரங்களை வாரி வழங்கக்கூடிய அம்மை வழங்கக்கூடிய நிலையிலே இன்றைய நாள் நவராத்திரி சிறப்பு வழிபாட்டிலே மகாலய அமாவாசையின் பொழுது சிறப்பு கொலு காட்சியோடு அம்மைக்கு வழிபாடான செய்யப்படுகின்றது. இந்த உயிர்களானது இந்த பூமியிலே படைக்கப்பட்டுள்ளது. இந்த உயிர்கள் படைக்கப்பட்டுள்ள இருளிலிருந்து, ஆணவ இருளிலிருந்து அனைத்து ஆன்மாக்களையும் பக்குவப்படுத்தக்கூடிய நிலையானது இந்த நவராத்திரியாக விளங்கக்கூடிய வழிபாடு. ஒவ்வொரு நாளும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றது. அந்த சிறப்பு வழிபாட்டோடு இங்கு அம்மச்சாரம்மையை எழுந்துபாலிக்கின்ற அம்மைக்கு இதுகாலும் வேண்டிய வரங்களை வாரி வழங்கக்கூடிய அம்மை பல பேருக்கு நன்மையையும் வேண்டிய வரங்களையும் வேண்டியவாறு செய்தமையால் அவரவர்கள் முன்னின்று இந்த அம்மையை தொழுது வணங்கக்கூடிய நாள் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக நவராத்திரியாக வழிபாடு செய்யப்படுகின்றது. திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பை கிராமத்தில் வடக்கு தாங்கல்னு சொல்லக்கூடிய ஏரிக்கு வடக்கு பக்கம் அமர்ந்திருக்கா. இந்த அம்மச்சார் அம்மன் இருக்குது, ஆதிபராசக்தி அவதாரமாக இருக்கக்கூடிய அம்பாள் பார்த்தீங்கன்னா எல்லா வரங்களையும் நலன்களையும் கொடுத்துட்ருக்கா. பௌர்ணமியில் இங்கே வேண்ட பக்தர்களுக்கு எல்லா வேண்டுதல்களும் பலிக்கிறதா நம்பப்படுது. அதையொட்டி திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் மற்றும் இந்த தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி அம்பாள் இங்கே கொடுக்குறாங்க. பௌர்ணமி திதியில் வழிபாடு பண்ணுறதுனால மக்களுக்கு எல்லா செல்வங்களும் இங்கே கிடைக்கிறது. இப்போ இந்த நவராத்திரி பூஜையொட்டி சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீப ஆராதனைகள்லாம் நடக்குது. வணக்கம், என் பேர் சுசிலா. நான் குறிஞ்சிப்பை கிராமத்தில் வசித்து வருகிறேன். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா குறிஞ்சிப்பை கிராமம் வடக்கு தாங்கல். இங்கே அம்மச்சார் அம்மன் அருள் எழுந்திருக்கிறார். மாதம் மாதம் பௌர்ணமி அமாவாசை அன்று சிறப்பான பூஜை நடக்கிறது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அவங்களுக்கு தேவையான வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்குறாள் இந்த அம்பாள். இன்றைக்கி மகாலய அமாவாசை, புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை முன்னிட்டு கொலு ஆரம்பிச்சிருக்காங்க. ஊர் மக்களும் மற்றும் உங்கள் சுற்றுப்பட்டத்தில் இருக்கிறவங்களும் இந்த குலதெய்வத்துக்கு வேண்டியவர்களும் அனைவரும் இந்த பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்றது. இன்றைக்கி முதல் நாள் அன்றுனாலும் எல்லா அருளும் கிடைக்கும். குழந்தை வேறம், அப்புறம் திருமணம் நடைபெறும், திருமணம் என்ன கல்வி எல்லாமே நடைபெறும். அனைவரும் அருள் பெருக, அம்மன் அருளே பெருக, எல்லாருக்கும் பெருகும். நன்றி. பழனியில் கஞ்சா விற்பனை செய்த 2 இளைஞர்கள் கைது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் காரமடை மருத்துவர் பூங்கா பகுதியில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது அப்பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த பைரவன் கோவில் தெருவை சேர்ந்த பிரபாகரன், பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்த கோபிநாத் ஆகிய 2 நபர்களை போலீசார் கண்டதும் தப்பி ஓட முயற்சி செய்தபோது சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்களிடமிருந்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பின்பு காவல் நிலையம் அழைத்து மேற்கொண்டு அவர்கள் யாரிடம் தொடர்பு உள்ளார்களா, விற்பனைக்கு கொடுக்கப்பட்ட நபர்கள் யார் என்று விசாரணை செய்து வந்த நிலையில் 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டனர். பாலக்கோட்டில் நிதி நிறுவனம் நடத்தி கோடிக்கணக்கில் மோசடி, பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மேல்தெருவை சேர்ந்தவர் செந்தில். இவர் பாலக்கோடு தீர்த்தகிரி நகரில் ஸ்ரீபடவட்டை அம்மன் சிட்ஸ் ஃபண்ட்ஸ் என்ற நிதி நிறுவனத்தை நடத்தி வந்தார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்களிடம் கவர்ச்சிகரமான பரிசு திட்டங்களை அறிவித்து
1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் சிறு சேமிப்பு திட்டம், மாத தவணையில் பணம் கட்டுதல், மாத சேமிப்பு திட்டம், 50,000 முதல் 50 லட்சம் வரையிலான ஏல சீட்டு என பல்வேறு நிதி திட்டங்களின் மூலம் சுமார் 25,000 கோடி ரூபாய் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக பணம் கட்டி முதிர்ச்சியடைந்தவர்களுக்கும் ஏல சீட்டு எடுத்தவர்களுக்கும் பணத்தை தராமல் இன்று நாளை என வாய்தா கூறி இழுத்தடித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 3 மாதத்திற்கு முன்னர் நிதி நிறுவன உரிமையாளர் செந்தில் நிதி நிறுவனத்தை மூடிவிட்டு தலைமறைவானார். இதனால் அதிர்ச்சியடைந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தர்மபுரி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தனர். ஆனால் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் நிதி நிறுவன உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை பெற்றுத்தரக் கோரி புகார் மனு அளித்தனர். ஆலங்கோடு டவுன் பகுதியை சேர்ந்தவங்க. எங்களுக்கு செந்தில் அப்படின்றவர் 25 வருஷ காலமாக, நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருக்குமே 25 வருஷ காலமாக எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் சீட்டு நடத்தியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் சிக்கன் கடை தான் வச்சிருந்தாரு. அதன் மூலயமா ஒவ்வொரு படிப்படியாக ஒரு எல்லாருக்கும் நம்பிக்கையான ஒரு ஆளாக மாறி இருந்தார். அவரோட நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லாருமே நாங்கள் சீட்டு போட்டோம். சீட்டுன்றது கொஞ்சம் நஞ்சம் ஒரு 100-200 பேர் இல்லைங்க, 800 பேருக்கு மேலே. அது அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்கிறேன். எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. இன்னைக்கு இது வரைக்கும் கரெக்டாக நடந்துகிட்டு இருந்தது. இப்போ பல கோடி, 30 கோடிக்கு மேலே உள்ள அமௌண்ட்டை இல்லை. இன்னைக்கு ஆள் தலைமறைவாகி 5 மாதங்கள் ஆகுது. நாங்கள் அவரை கான்டாக்ட் பண்ண முடியல. செல்லு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. எங்களுடைய பணத்தை நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு எல்லாமே அதில் போட்டு நாங்கள் இன்றைக்கி ஏமாந்து நிற்கிறோம். இன்றைக்கி நாங்கள் போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, எஸ்பிகிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, கலெக்டர்கிட்டையும் கொடுத்தாச்சு, எல்லா துறையிலையும் நாங்கள் கொடுத்தாச்சு. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் 5 மாதம் காலம் ஆச்சு இது நடந்து. இப்போ வரைக்கும் அவரை கண்டுபிடிக்கல. அவரை பற்றி என்ன தகவல்ன்றது தெரியல. எங்களுக்கு அமௌண்ட்டுக்கான இது சொல்யூஷன் இன்னும் எங்களுக்கு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. எங்களுக்கு அமௌண்ட் வருமா வராதான்றது கூட எங்களுக்கு தெரியல. அவங்களுடைய வீட்டில் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன சலசலப்பு கிடையாது. ஒரே சின்ன நியூஸ் கூட யாருக்குமே தெரியல. ஊரில் நார்மலாக எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்க அம்மா கடன் நடத்திட்டு நல்லா ஜாலியாக தான் இருக்கிறாங்க. அவங்க தங்கச்சி இவங்களுடைய லேண்டை வச்சு நல்லா பொழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வீடு வாசல் எல்லாமே சேஃப்டியாக தான் இருக்குது. அவங்களுடைய நிலம் எல்லாமே சேஃப்டியாக தான் இருக்குது. பாதிக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க கிட்டத்தட்ட 150 பேர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம். இன்னும் மீதி எத்தனை பேர் கொடுத்துக்கிறாங்க, கொடுக்கலையா, இல்லை அவங்களாம் அமௌண்ட் செட்டில் ஆயிடுச்சான்ற விவரம் எங்களுக்கு தெரியல. இதுக்கு நீங்கள் இதை நீங்கள் அந்த ஊரில் இன்னார் போயிட்டாங்க, ஓடி தலைமறைவு ஆயிட்டாங்க அப்படின்ற தகவலை உங்க மூலமா சேர்க்கணும். சேர்த்து பாதிக்கப்பட்ட எங்களுக்கு எங்களுடைய பணத்தை திருப்பி. தர்மபுரி மாவட்டத்தில் சுகாதாரமற்ற நிலையில் உணவு கடைகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. தர்மபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி, பெண்ணாகரம் பகுதிகளில் சாலையோரம் செயல்படும் பேக்கரி, தின்பண்ட கடைகள், ஹோட்டல் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் சுகாதாரமற்ற முறையில் உள்ளதாகவும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விஸ்வ இந்து பரிஷத்தின் சேலம் மண்டல தலைவர் மாது கவுண்டர் புகார் அளித்தார். இந்த புகாரில் பெண்ணாகரம், நல்லம்பள்ளி பகுதிகளில் பெருவாரியான சிப்ஸ் கடைகள் இயங்கி வருவதாகவும், இங்கு விற்கப்படும் உணவுப் பொருட்களில் ஈக்கள், புழுக்கள் இருப்பதாகவும், இதனை உடனடியாக ஆய்வு செய்து அத்தகைய கடைகளுக்கு சீல் வைக்க வேண்டும் என புகார் அளித்து உள்ளதாகவும், இத்தகைய கடைகளின் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக துணை ஆட்சியர் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாது கவுண்டர். நான் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் சேலம் மண்டல தலைவராக உள்ளேன். இன்று தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடம் தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம் மற்றும் நல்லம்பள்ளி பகுதிகளில் பெருவாரியாக சிப்ஸ் கடைகள் இயங்கி வருகின்றன. இந்த சிப்ஸ் கடைகள் சுகாதாரமற்று ஈக்களும் புழுக்களும் முக்கிய வண்ணமாக காணப்படுகிறது. இந்த கடைகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் சுகாதாரமற்ற கடைகளுக்கு அரசு உடனடியாக சீல் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளோம். இதனை எங்களுடைய மனுவை பெற்றுக்கொண்ட துணை ஆட்சியர் அவர்கள் உடனடியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை அழைத்து இந்த கடைகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். கொடைக்கானல் தாங்குதிறன் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக சென்னை IIT குழுவினர் அனைத்து துறை அரசு அதிகாரிகள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களிடம் கருத்து கேட்பு நிகழ்வு தனியார் விடுதியில் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த 10 நாட்களாக கொடைக்கானலின் தாங்குதிறன் மற்றும் வளர்ச்சி சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக பல்வேறு மலை கிராமங்களில் IIT குழுவினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் செட்டியார் பூங்கா அருகே உள்ள தனியார் விடுதியில்
சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் ஐஐடி குழுவினர் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வண்ணம் கருத்து கேட்கும் நிகழ்வானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை, சுற்றுலாத்துறை, நகராட்சி, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், காவல்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மின்வாரியத்துறை, வனத்துறை அதிகாரிகள் மற்றும் ஹோட்டல் அசோசியேஷன், வணிகர் சங்கம், இயற்கை ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் முக்கியமாக சுற்றுலா பயணிகளின் கடந்த கால வருகை, எதிர்கால வருகை தாங்கும் திறன் எந்த வகையில் அமைந்துள்ளது, உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்டவை குறித்து விரிவாக கலந்தாலோசித்தனர். மேலும் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு அடிப்படை வசதிகள் அமைந்திருக்கக்கூடிய முறை, சாலை வசதி, தங்கும் விடுதி, உணவு விடுதி பாதுகாப்பாக அமைந்துள்ளதா, வனவிலங்குகள் நடமாட்டம், இயற்கை சூழல் அழியாத வண்ணம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்து கருத்து கேட்பு நிகழ்வானது நடைபெற்றது. மேலும் 30 வருடங்களுக்கு முன்பு கொடைக்கானல் அமைந்திருந்த நிலை, தற்போதுள்ள நிலை, விவசாய முறைகள் உள்ளிட்டவைகள் குறித்து திரையில் காட்சிப்படுத்தப்பட்டு எடுத்துரைக்கப்பட்டது. இதனை அடுத்து கூட்டத்திற்கு வந்திருந்த இயற்கை ஆர்வலர்கள் இ-பாஸ் முறையை ரத்து செய்திட வேண்டும், மாற்று சாலை விரைவில் அமைத்திட வேண்டும், வனவிலங்குகள் நகர்ப்பகுதிகளில் உலா வருவதை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஐஐடி குழுவினரிடம் வைத்துள்ளனர். இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.